வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். கோவையில் புதுப்பிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். புதுப்பிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு என்ன மாதிரியான புதிய சிறப்பு வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பேருந்து நிலையமானது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் தற்போதுதான் 3,67,00,000 மதிப்பில் நிழற்கொடைகள் மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளுடன் தற்போது நேற்று அமைச்சர் திறந்து வைத்தார். விரைவில் இது பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கடைகள் வாடகைக்கு விடுறாங்க. அதே சமயம் 30லிருந்து 40 பேருந்துகள் ஒரே நேரத்தில் நிறுத்தி இங்க இருக்கக்கூடிய பயணிகள், அதாவது தனியார் ஆம்னி பேருந்துகள் இருக்கக்கூடிய பயணிகள் இங்கிருந்து அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. மாநகருடைய மிக நெருக்கமான இந்த காந்திபுரம் பகுதியில் இந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கு. இரவு நேரங்களில் சென்னை குறிப்பா தமிழகத்தை சேர்ந்த பிற மாவட்டங்கள், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பல நூறு பேருந்துகள் தினமும் இங்கிருந்து இயக்கப்படுவதனால பலாயிரக்கணக்கான பயணிகள் பயனுள்ள வகையில் இந்த பேருந்து நிலையம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் இங்கு அவர்களுக்கு கூடுதலாக இன்னும் சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் முழுவதும் CCTV கேமராக்கள் அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக இங்க செக்யூரிட்டி போன்ற பணிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. இது தொடர்பாக பேருந்து நிலையத்தை சேர்ந்த அசோசியேஷன் நிர்வாகிகள் நம்முடன் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த பேருந்து நிலையம் பயனுள்ளதாக இருக்கும், அதே சமயம் என்ன வசதிகள் தேவைப்படுது? பயணிகள் முதல் பார்த்தீங்கன்னாக்க அவங்க உட்கார இடம் இல்லை, மழையில் நிலையணும், வெயில் அடிக்கணும், வாகனங்கள் உள்ள பாட்டி கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி ரொம்ப இடைஞ்சல் இருந்துச்சு. இப்போ முதல்வர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும் பொழுது பஸ் ஸ்டாண்ட் திறந்து வச்சாரு. இப்போ திருப்பி முதல்வர் சிறந்த முறையில் திறந்து வச்சிருக்காங்க. பயணிகள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 500-600 பேர் போகிற வசதியாக இருக்கு. 37-40 பேருந்துகள் ஒரே நேரத்தில் ஏற்றலாம். அதே நேரத்தில் இரவு நேரத்தில் 100-150 பேருந்து போகிற வசதியாக இருக்கு. உள்ள வாகனத்தை நிறுத்தக்கூடாதுட்டாங்க. அது நல்ல சௌரியமா இருக்கு. அதே நேரத்தில் முன்னாடி டிஃபன் தள்ளுவண்டி கடைகள் வைப்பதற்கு அரசு அனுமதிக்க கூடாது. தள்ளுவண்டி கடை வச்சு முன்னாடி போனால் நாரடிச்சிடறாங்க, டிராபிக் பண்ணிடுறாங்க. அதில் ஒரு இடைஞ்சலா இருக்கு. சென்னை போல பாலத்துக்கு கீழே 2 வீலர் நிப்பாட்டுறதுக்கு, கார் நிப்பாட்டுறதுக்கு வழி வசதி கூட நல்லா இருக்கும். இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு கேமரா, வாட்ச்மேன் செக்யூரிட்டி போட்டு கொடுத்து இன்னும் சுத்தமாக பராமரிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேனுக்கும் கேமராவுக்கும் ஏற்பாடு கொடுத்து அரசு நல்லா இருக்கும். இந்த தாய்மார்களுடைய பாலூட்டும் அறை, பயணிகள் உட்காருவதற்கு சிறந்த ஒரு வசதியை செய்து கொடுத்தாங்க. அதில் குடிதண்ணி இருக்கு, சுத்தமான குடிதண்ணி இருக்கு. ஒரு குழாய் பதிச்சு அதுக்கு வழி செஞ்சா இன்னும் சிறப்பாக இருக்கும்ன்றது எங்களுக்கு கருத்து. நன்றி. வணக்கம். அவங்க குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இந்த பேருந்து நிலையம் இயங்குகிறது. அவர்கள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் என்பது மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வரக்கூடிய பயணிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அதுக்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.